ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, ஜாக்கி வேறு கத்துது. பிள்ளைங்க வந்துட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்கிட்டிக்கிட்ட அப்போ குப்பையாக போட்டு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அவங்க தான் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் காலையில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பழைய சாதம், தயிர், உப்பு, பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா கரைச்சிட்டு ஆளுக்கு ஒரு 1,5 டம்ளர் வந்து ஷேர் பண்ணி குடிச்சிட்டோம். காலையில் வந்துட்டு சூப்பரான ஒரு டிஃபனுக்கு பதிலாக சூப்பரான ஒரு நீர்மோர் கஞ்சி வந்து எடுத்துக்கிட்டாச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில். இப்போ ஆஃப்டர்நூன் மேலே தான் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பிளான் எதுவும் இல்லை, வெஜிடபிள்ஸும் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. ஏதாவது சிம்பிளாக குயிக்காக வந்துட்டு செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டைம் வந்துட்டு அப்படியே வீட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு லேயர் கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது ஆரம்பத்தில் முடி நல்லா இருந்த முடியை என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. ஏதோ அவதாருக்கு தங்கச்சி மாதிரி இருக்கேன். அது கூட அவதார் கூட நல்லா தான் இருக்குது, அதை விட கேவலமாக இருக்குது. ஆனால் முன்னாடி வந்துட்டு விட்டோம் அப்படின்னா இப்படி இருக்குது. முடி வந்துட்டு நல்லா செட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா செம சூப்பராக இருக்கும். தலை குளிச்ச இன்னைக்கு சீயக்காய் போட்டு, அது என்னமோ வரன்னு இருக்குது மண்டை. அதனால் இதை எடுத்து இப்படி வச்சுட்டு, இதையும் எடுத்து இப்படி வச்சுட்டு இப்போ போயிட்டு நம்ம வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கின் கேர் வந்து பண்ணேன், அதனால் எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்குது, வேறு வழி இல்லை. அப்படி இப்போ ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகி இப்படி வரன்னு ஆயிடுச்சு. அதனால் சீரம், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ஸ்க்ரீமு இது எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அஸ்விதா வந்துட்டு என்ன பண்ணா அப்படிங்கிறத வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அஸ்விதா பண்ணுற வேலை இதுதான். இந்த ஸ்டாண்டை வந்து கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அடுக்கி எது வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் ஒதுக்கி வச்சு எல்லாம் அடுக்கி வச்சுருக்கா. அதுக்கடையில் ஜாக்கி வந்து சாப்பாடு கத்த ஆரம்பிக்கும், அதுக்கு வந்து சாப்பாடு போட்டாச்சுங்க. இப்போதைக்கு இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ட்ரெஸ்ஸு வந்துட்டு துவைச்சது எல்லாம் இந்த கிடக்கு, அதெல்லாம் மடிக்கணும். அதுக்கப்புறம் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் அவங்க வந்து கிளியர் பண்ணணும். ரேஷனில் வாங்கின பொருள் இங்கே இருக்குது, இது ஃபுல்லாக வந்து அவங்க கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. சாட்டர்டே வந்துட்டு இப்படி தான் இருக்கும் நம்ம வீடு. இது ஃபுல்லாக டருன்னு இப்போ வந்துட்டு டருபுருன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது, இதை ஃபுல்லாக நான் வந்து இப்போ விளக்கணும். கீழே உள்ள பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதை ஃபுல்லாக விளக்கிட்டு கிச்சன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி சாட்டர்டே ஏதாவது குக்கிங்கும் வந்து செய்யணும். அதுக்குள்ளேயும் ஒரு அம்மா வந்துட்டு காலையிலே குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பெரிய நாமத்தை போட்டுட்டு வந்து நிற்கிது, ஐயர் வீட்டு மாமி மாதிரி. இப்போ வந்துட்டு எனக்கு ஏதாவது சாப்பிட கொடு, இல்லாட்டி ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. சமாதிக்கு போய் பூ போட்டியில? யார் சமாதிக்கு? ஆமாங்க, நம்ம குண்டு முடியோட தங்கச்சியா அக்காவான்னு தெரியல, அண்ணனா தம்பியான்னு தெரியல, அது செத்து போச்சு. கோழி வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, கோழி மிதித்து குஞ்சு சாகுமா அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கோழி மிதித்து குஞ்சு செத்தே போச்சு. அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்குங்க என் பிள்ளைங்க. அன்னைக்கு ஒரு கோழி குஞ்சு, இன்றைக்கி ஒரு கோழி குஞ்சு, 8 கோழி குஞ்சில் இப்போ 3 தான் நிற்கிது. எல்லாத்தையும் அவுட் ஆகிருச்சு அந்த கோழி, பொருள் ஏறி மிதிச்சுட்டு. அதனால் இப்போ அதை எல்லாத்தையும் வந்து அடக்கம் பண்ணிவிட்டு பொக்கே வச்சுட்டு இருந்தீங்களா? என்ன ஒரு அதிபுத்திசாலம், என்ன ஒரு அதிபுத்திசாலித்தனம். ஆனால் நீங்கள் 2 பேரும் சரி, நீ பொக்கே வச்சதை வந்து பார்க்க போதா எந்திரிச்சு வந்து அக்கா பொக்கே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குண்டுமணி சாகலை, குண்டுமணி நல்லா தான் தெரியுது அவங்க அம்மாவோட. அதையும் வந்து அவங்க அம்மா காலில் மிதிச்சு இப்படி மிதிச்சே கொண்டுருது. அப்புறம் எதுக்கு அந்த கோழி வளர்க்குறோடையும் எனக்கே தெரியல. ஒரு கோழி வளர்த்து, அதாவது சீக்கில், அந்த வெயிலுக்கு சீக்கில் செத்தாலும் பரவாயில்ல, இது மிதிச்சே கொள்ளுதுங்க. இல்லாட்டி அந்த கோழி கொஞ்சம் முதல்ல நம்ம வந்து அடைச்சி போடலான்ட்டா பெரிய கூடை இல்லை, இருக்கிறத வச்சு தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. டக்குன்னு எடுத்து வை சீக்கிரம். அது அங்கிட்டு வச்சிருக்கீங்களே புக்கு அது இதுன்ட்டு, அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுங்கள். நான் போயிட்டு வேகமா சாப்பாடு நைட்டு சாப்பிடாம தட்டில் வச்சுருக்கியே, அதை கொண்டு போய் கொட்டுனியா நீ முதல்ல? என்னது எதுக்கு எடுத்தாலும் அப்படின்ட்டுருவேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாதம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் பெரிய பானையிலே வந்துட்டு சாதம் வந்து வச்சுட்டேன். 2 உலக்கா வந்து அரிசி வந்து போட்டாச்சு, நைட்டுக்கும் சாதமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பால் வந்து காய்ச்சினது போக கொஞ்சம் பால் வந்து இருந்துச்சு. அதில் வந்துட்டு ஆடை வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சா, சரி பாலாடையை எடுத்து அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே பாலில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு டீ வந்து போட்டுக்கிட்டேன். பிள்ளைங்களுக்கு புது பாலில் வந்து பால் வந்து காய்ச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இங்கே அது வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ இன்னைக்கு அவளை இன்னைக்கு சட்னின்னு தெரிஞ்சுக்க. இப்படி பண்ணிக்கிறீங்கன்னா நான் இப்போ உங்க அப்பாவுக்கு இப்போ நான் சொல்றதை கேட்கலாட்டி நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அதே நடக்கும். அடுத்த வருஷம் ஹாஸ்டல்ல உங்களெல்லாம் வச்சு சமாளிக்கவே முடியாது. ஏய் அப்ப என்ன சொன்னேன், என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அடி வா போற சூசுடி இறங்கு, அது அந்து போயிரும் இறங்கு. நீ இறங்கு, நீ முதல்ல எதுக்கு இப்ப சோபால ஏறிட்டு அது அந்து போயிரு. எனக்கு தலை வலிக்குது. ஏய் ஏண்டி முதுகுல குத்துற? சன்றம் 2 நாள் லீவ் விட்டது வாங்கிருங்கப்பா. ஒரு மாசம் லீவ் இருக்குப்பா. அவனே புட்டுச்சவங்கிட்ட கூட ஹாஸ்டல்ல தள்ளுறதப்பா. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீ போகாம அப்புறம் இங்க இருந்து என்னைய போட்டு பாடப்படுத்துருக்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. ஏய் நான் வலிக்கிட்டு விழுந்து இப்ப சமைச்சு கொடுப்பா, நான் உட்காந்து சாப்பிடுவேன். முதல்ல உங்களுக்குள்ள சாப்பாடே போடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு தெரியுமா? உங்களுக்கு விரட்டணும், விட்டு விட்டு ஓடுங்கன்னு. என்ன அநியாயம் பண்றிய? இது எப்போ உடச்சு பிஸ்கட்? ரொம்ப நாளா உடச்சு கிடக்கு அந்த டப்பாக்கு. அதுல மாவு வேற ஏதோ இருந்துச்சா, அதனால ஒரு மாதிரி வெறுமாயில சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கு. கருமா இல்லைங்க, குருமா. நாங்கள் அந்த பிள்ளைங்கள்ட்ட பேசியே இப்படி போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே வந்துட்டு அஸ்விதா வந்துட்டு இந்த சப்ஜா சீட்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் பிசினும் வந்து ஊற வச்சுருந்தாங்க. இதை வச்சு என்ன செய்கிறதுனே தெரியலை. ரோஸ் மில்க் வந்து கேட்டாங்க. ஆல்ரெடி வந்துட்டு ரோஸ் மில்க் வந்து செஞ்சாச்சு அப்படிங்கிறதுனால சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், ஊற வை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கருவாடு வந்து கேட்டிருந்தாங்க. நெத்திலி கருவாடை வந்துட்டு ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணித்தா அப்படின்னு சொல்லி என்னோடய சின்ன பொண்ணு வந்து கேட்டிருந்தால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்திங்கன்னா நெத்திலி கருவாடு இருந்ததை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் தெருக்கையும் நெத்திலி கருவாடு அதுக்கப்புறம் உளுவ கருவாடு, இது 3 தான் நான் வந்துட்டு வாங்குறது. உளுவ கருவாடு வந்துட்டு வெங்காயம் போட்டு செய்கிறது, அது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நெத்திலி கருவாடு இந்த மாதிரி ஏதாவது கிரேவி வந்து வைப்பேன். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வந்துட்டு கொடுப்பேன். அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருக்கும். சில டைம்ஸ் இந்த மாதிரி குடல் தடுத்து உறிஞ்சிறது வழக்கம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் சளி பிடிச்ச மாதிரி இருந்தனால சரி லைட்டாக வந்துட்டு உறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறிஞ்சிக்கிட்டேன். மற்றபடி எனி டைம் உறிஞ்சோனான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெத்திலி கருவாடை வந்துட்டு தலையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் உப்பு இருக்கும், அதெல்லாம் வந்து அழுக்கெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கணும். தக்காளி வந்து வாங்கினேன் ஒரு 2 கிலோ கிட்ட. அந்த தக்காளி நல்லா வந்து பழுத்த தக்காளியாக வந்து கொடுத்ததுனால பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான தக்காளி போட்டு தக்காளி மண்டி மாதிரி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் தக்காளி வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தக்காளி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறையவே வந்துட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு இது கட் பண்ணி சமைச்சிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல, இல்லாட்டி அம்புடே நம்ம தூக்கி தான் வந்து போடணும். ரொம்ப கெட்டுப்போன பழம்னு சொல்ல முடியாது, நல்ல பழுத்த பழமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பழங்கள் தான். 1-2 வந்துட்டு அடிப்பட்ட மாதிரி இருந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பச்சை மிளகா வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக போட்டு இதை வந்து வைங்க, இந்த மண்டி நல்லாவே இருக்கும், ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கும்.
இன்றைக்கி நான் அப்படி தான் வச்சுருந்தேன். பிள்ளைங்களும் வந்து சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு வந்து இன்றைக்கி தான் வந்துட்டு சொன்னாங்க. அது வந்து பெரிய அதிசயம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வந்து நல்லா வந்து மசியை வந்து எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா பெனன்னு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எப்போதும் மண்டிக்கு தாளிக்கிற மாதிரி தாங்க. கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அதை போட்டு அப்படியே வந்து மூடியாச்சு. இல்லாட்டி அந்த எண்ணெய் ஃபுல்லாக தெரிச்ச அடுப்பு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு வேக விட போகிறோம். அதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மண்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் புளி வந்துட்டு கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி நிறைய இருக்கிறனால அதுவே வந்து புளிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் அதில் மண்டி அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் புளி ஊற்றணும் அப்படின்னா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. புளி வந்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு அதை வந்து எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றியாச்சுங்க. பார்த்திங்க அப்படின்னா தக்காளி மண்டி வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும். இது நல்லா வந்து கொதிக்கணும். லாஸ்ட்டு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். ஒரு சைடு சாதம், ஒரு சைடு மண்டி வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன். விளக்கி எடுத்து அது எல்லாத்தையுமே வந்துட்டு கவுத்து வந்து வச்சாச்சு. எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எரிச்சலாக இருக்கும். இந்த பாத்திரம் வளர்க்குறத நினச்சாவே பயங்கர எரிச்சலாக இருக்குது. ரெண்டாவது இந்த துணிமணி துவைக்கிறது, அதை துவைச்சிட்டு அதுக்கப்புறம் காய போட்டுருவோம். ஆனால் மடிக்கிறது அதை விட கடுப்படிக்கும். இந்த 2 வேலை மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாதம் வெந்துருச்சு. அதை வந்து வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மண்டியும் வந்துட்டு ரெடி. இங்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெத்திலி கருவாடை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, சோம்பு, பூண்டு இது எல்லாமே இடித்து இதில் வந்து சேர்த்துட்டு லெமன் ஜூஸும் வந்து இதில் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். மீனுக்கு மாதிரியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து காய வச்சுட்டு இந்த நெத்திலி கருவாடை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது. அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா வெறுமான நெத்திலி கருவாடு சில பேர் வந்து பொரித்து சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றதுக்கு இப்படி சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி மண்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெத்திலி கருவாடு வந்துட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு. பிள்ளைங்க விரும்பி வந்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பூண்டு வந்துட்டு நல்லா இடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த பூண்டு வந்துட்டு ஃப்ரை ஆகி அதை சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்காக நான் வந்துட்டு பிளேட்டில் வந்து சாப்பாடு வந்து போட்டு கொடுத்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆளாக வந்து வாங்கி அவங்க வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக இந்த நெத்திலி கருவாடு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். சுபஸ்ரீ தான் வந்துட்டு கேட்டிருந்தான், இந்த நெத்திலி கருவாடை வந்துட்டு மீன் பொரிப்பீங்களாம்மா அந்த மாதிரி பொரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்கள வந்து சாப்பிட வச்சாச்சு. அதுக்கப்புறம் கிச்சன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து கிளியர் பண்ணியாச்சுங்க. பாத்திரம் எல்லாமே வந்து விளக்கிட்டேன். 1-2 பாத்திரம் மட்டும் இப்போ சமைச்சது எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே விளக்கி கூடையே கொள்ளாத அளவுக்கு விளக்கி எல்லாத்தையும் கவுத்து வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நல்லா தூங்கியாச்சு. தூங்கிட்டு ஈவினிங் போல் வந்தேன். தூங்கிட்டு இருக்கையிலே என் பிள்ளைங்க என் கையில் வந்துட்டு கோன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோன் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் மூஞ்சியை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி காலையில் வந்துட்டு இந்த சப்ஜா சீட்ஸு, பாதாம் பிசின்லாம் வந்துட்டு ஊற வச்சுருந்தாங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் வேறு நான் வந்துட்டு ஊற வச்சுருந்தேங்க. அந்த பாதாமோட தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாதாம் பால் மாதிரி செஞ்சுட்டு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாதாம் பிசின் அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த பாதாம் துருவுனது எல்லாம் தூவி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். இன்றைக்கி பாதாம் மில்க் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு பாலை வந்து நல்லா வந்து காய வச்சுக்கணும். பாலை நல்லா திக்காக வந்துட்டு காய வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ரொம்ப திக்காலாம் வந்து காய வைக்கல. இன்றைக்கி ஓரளவுக்கு வந்துட்டு பால் வந்து திக்னஸ் ஆகிற வரைக்கும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாம் வந்துட்டு ஊற வச்சுருந்தோம். அந்த பாதாம் வந்துட்டு தோல் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு பால், கஸ்டர்ட் பவுட்ரு, அதுக்கப்புறம் பாதாம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் வந்துட்டு நல்லா வந்துட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். என்னோடய மிக்ஸி 2 மிக்ஸி வந்துட்டு ரிப்பேர் அப்படிங்கிறனால இந்த பெரிய மிக்சியில் போட்டேன். அது 1-2 தான் வந்து அரைச்சிச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு அரைக்கலை.
சரி அரைஞ்சது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அதை வந்துட்டு எடுத்து அதுக்கப்புறம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அரைச்சி வச்ச பாதாம் கஸ்டர்ட் அதுக்கப்புறம் மில்க் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், அதை வந்து பாலில் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பால் வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சாச்சு. ஓரளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். இனிப்புக்கு வந்துட்டு ஜீனி வந்துட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். பாதாம் பாலுக்கு வந்துட்டு ஜீனி சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லை அப்படிங்கிறனால தான் நான் கஸ்டர்ட் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் எல்லோ கலரில் வந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜீனி வந்து போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பீசின் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாதாம் மில்க் வந்து போட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பாதாம் பீசின் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு பாதாம் வந்து துருவி வச்சுருந்தேன் கட் பண்ணி, அதையும் வந்துட்டு இது மேலே போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.